மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. மேகதாது விவகாரம் மற்றும் காவேரி தண்ணி வராத குறித்து நேற்று திமுக சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. தஞ்சாவூரில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் அதில் 22 நிமிஷம் பேசியிருந்தாலும் அதில் ஒரு இடத்துல த்ரிஷா அவர்கள் குறித்து இவர் ஒன்று சொல்ல போய் கீழேன்னு சவுண்டு வரவும் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதற்காக இன்றைக்கு அவர் கை செய்கிற அளவுக்கான போயிருக்கு. முதல்ல அவர் பேசியது ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினாரா, அந்த பேச்சுக்கு இன்றைக்கி கை செய்கிற அளவுக்கு போயிருக்கதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியாரை காலி செய்துவிட்டு ஆபாசங்கள் ஒன்றையே கொள்முதலாக வைத்து கொண்டு ஆட்சியை பிடித்ததான் திமுக. கருணாநிதி பேரன் எங்கே பேசுனாரு? தஞ்சாவூர் என்ன கேட்குறாரு? தண்ணி வந்துருச்சா? தண்ணியை வேற எங்கேயும் விட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு அருவருக்கத்தக்க இந்த இளைஞன் ஒரு நடிகை தாரா நயன் பேர் சொல்ல அதை திருமணம் செய்ய வேண்டும் ஒத்த கால நிற்கிறான் இந்த பேசின இளைஞன். நான் நடிகை பேரை சொல்லலை, தாரா நயன். அப்போ அதை பொண்டாட்டியை விட்டுட்டு நான் அதோட தான் குடும்பம் நடத்தவன்னு ஒத்த கால் நிற்கிறான். நான் சொல்லலை, எடப்பாடி சொன்னது. அப்போ அறிவாலய குடும்பம் என்ன பண்ணுறாங்க? அப்பாவோடு அந்த நடிகையை சந்திக்க விடுறாங்க. அப்பாவும் அந்த நடிகையும் சந்தோஷமாக இருந்ததை மகன் பார்க்குறாரு. எவ்வளோ அசிங்க இந்த திராவிட இயக்க காரி துப்புங்க. அப்போ அதை பார்த்து அந்த இளைஞன் பால்டால் குடிக்கிறார். பால்டால்னா கிராமத்தில் என்ன வயலுக்கு அடிக்கிறதுக்கு வச்சுருப்பான், பாலிடால் ஒரு மருந்து. அதை எடப்பாடி சொன்னது, நான் சொல்லலை. அதை விஷத்தை குடிக்கிறான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் தான் உதயநிதி. இதையும் எடப்பாடி தான் சொல்கிறார். அப்போ தமிழ்நாட்டு அரசியல் எங்கே இருக்குன்னு தெரியுதா? இதை எவ்வளவு வக்கரமாக இருந்தால், எவ்வளவு அசிங்க கருணாநிதி குடும்பம் புட்டுக்கட்டுற குடும்பம். நான் அதை இழிவாக சொல்லலை. அன்னைக்கு அதை மீட்டு எடுத்தது தந்தை பெரியார் தான். ராஜாஜி புட்டுக்கட்டியே ஆகணுமையா, புட்டு கட்டுகிற தொழிலை எடுக்கக்கூடாது, தாசி தொழிலை எடுக்கக்கூடாது, கோயிலில் குலத்தொழில் யார் இருக்கணும்? தேவதாசிகள் இருக்கணும். அப்போ சட்டசபையில் ராஜாஜி அதை இருந்தே ஆகணுங்கிறார். பெரியார்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது பெரியார் சொன்னார், ஆமாப்பா அது இருந்தே ஆகணும். பெரியார் சொன்ன வார்த்தை இருந்தே ஆகணும். ஏன் இது நாள் வரை நம்ம வீட்டு பெண்கள் அந்த புட்டுக்கட்டுற வேலையை செஞ்சுட்டாங்க, கருணாநிதி குடும்பம் உட்பட. இனிமேல் பார்ப்பனத்திகள், பார்ப்பனருடைய வீட்டு பெண்கள் புட்டு கட்டுட்டோம்னாரு. எப்படி? இது சொன்ன பிறகுதான் கருணாநிதி குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஏன்னா வர்றேன். அப்போ அரசியல் எங்கிருந்து வருதுன்னு புரியுதா? ஆபாசங்களில் அசிங்கங்களில் தான் இந்த இயக்கமே. பெரியாரை தவிர்த்து வந்த அண்ணாதுரையும் கருணாநிதி குடும்பம் பூரா அசிங்கம். அதைத்தான் இந்த புட்டுக்கட்டுற குடும்பத்திலிருந்து வந்த உதயநிதி சொல்கிறார், தண்ணியை இங்கே விடுங்கப்பா, எங்கேயோ விடுறாரு அவருன்னு சொல்கிறது. அசிங்கம் பிடிச்ச அரசியலை விதை போட்டது கருணாநிதி, விதைத்தது கருணாநிதி. இல்லை, இப்போ கை செய்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இந்த அவதூறு இப்போ ஏற்கனவே 2 பேர் இது போல அவதூறாக பேசுனதுக்காக கை செய்யப்பட்டாங்க. ஒரு 3 வருடத்துக்கு குறைவான தண்டனை உள்ளதுக்கு கை செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை கைது பண்ணுறதுங்கிறத முயற்சி சரியானதா? இல்லை, கைது பண்ணாமல் விஜய் அவர் வீட்டில் போய் மன்னிச்சுங்க, நான் தெரியாமல் தண்ணியை விட்டுட்டேன் அப்படின்னு போய் உதயநிதி வீட்டில் போய் மன்னிப்பு கேட்க சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு எதிர்கட்சி தலைவன் இல்லையா, ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் ஓட்டு போட்ட ஒரு தலைவன், நீங்கள் ஆபாசமாக செக்ஸ் வக்கரமாக பேசுகிறவனை உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது எத்தனை பேர் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணீங்க? முக்தார் என்ன உங்களை என்ன பேசிட்டான்? போட்டது இவங்க சொல்றேன் போட்டாங்க. அப்போ முக்தார் பேசுறதை விட எவ்வளவு வல்கர் யார் பேசுனது? உதயநிதி பேசுனது. இதுக்கே குண்டர் சட்டம்னா இதுக்கு என்ன பண்ணணும்? திருச்சி சிவா என்ன பேசிட்டாரு? குண்டர் சட்டத்தில் போட்டீங்களா? அத திருச்சி சிவா முக்தார் 2 பேரும் பத்திரிகையாளர்களே குண்டர் சட்டத்தில் போடுகிற நீங்கள்
ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆபாச வக்கிரமாக ஒரு பெண்ணை தொடர்புபடுத்தி முதலமைச்சரோடு தொடர்புபடுத்தி பேசுகிற பேச்சுக்கு விசாரிக்கணுமா இல்லை 75 போடணுமா? குறைந்தபட்சம் குண்டர் சட்டம் போடணும். அப்பதான் அந்த குண்டர் சட்டத்தினுடைய வலி யாருக்கு தெரியும்? உதயநிதிக்கு தெரியும். உடனடியாக நான் உண்மையாக நேரடியாக கேட்குறேன், பயப்படாத ஒரு தைரியமான முதலமைச்சராக இருந்தால் உதயநிதியை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். ஏன்னா இது நாளைக்கு திமுக மேடைகளில் இதுதான் நாளைக்கு பேச்சா இருக்கு. எதிர்கட்சி மேடைகளில் தண்ணியை விடுறா எங்கே எவ்வளோ வக்கரம் அது அந்த அவர் பேசுகிற எதிர்கட்சி வாடகை பேச்சாளர் கூலி பேச்சாளர் பேசுவோம்ல, அப்போ எல்லாம் யார் உட்கார்ந்துருப்பாங்க? பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, சகோதரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உதயநிதியை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். அது குறைவாக அடைத்தால் இது ஒரு சாதாரண பிரச்சனையாக போயிடும். எதிர்கட்சி திமுக மேடைகளில் இதுதான் யாருடைய தண்ணி, நான் அதுக்கு மேலே பேச விரும்பல. இது கருணாநிதி குடும்ப ஆபாச குடும்பத்துக்கு சொந்தமான பேச்சு. நீங்கள் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு கருணாநிதி சொன்னதை அடந்த நாயின்னு ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கேட்குறாங்க. கேட்கிற பொழுது எங்கே இருக்க திராவிட நாடு? பாவாடை நாடாவை அவிழ்த்து, கருணாநிதி சொன்னது சட்டசபை குறிப்பு இருக்கு. பாவாடை நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலக்கி பார்த்தால் தெரியும் திராவிட நாடு. இது எவ்வளோ வக்கரம். நிருபர் கேட்குறான், என்னையா இப்படி கேட்டிருக்க? ஆமாம், நான் ஒன்றும் அனந்த நாயகி பாவாடையை பார்க்க சொல்லலை. கோப்புக்கள் ஃபைலில் முடிச்சு போட்டு வச்சுருப்போம், அதை அவுத்துட்டு அதன் மேலே ரெக்ஸினில் செய்த மூடி இருக்கும். அதை பிரித்துட்டு பார்த்தா கோப்பு வரும். கோப்பு பழுதாகாமல் இருப்பதற்காக அந்த பாவாடை போர்த்தப்பட்டிருக்கும். இதைத்தான் சொன்னார் கருணாநிதி. அப்போ எவ்வளோ வக்கரம் முடிச்ச ஒரு நபர் கருணாநிதி. நீங்கள் இது மட்டும் இல்லை, நேருவும் சினிமா பண்டாரநாயக்கா 2 பேரும் 300-400 ஆண்டுகளாக இலங்கையை தேயிலை தோட்டத்தை உருவாக்கினவன் இங்கிருந்து போன தமிழன். தலித்து அத்தனையும் பள்ளர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் தான். ரத்தத்தை தான் அந்த தேயிலை செடிக்கு ஊற்றி ஏறக்குறைய இலங்கையுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றியவன் அகதியாக போடான்ட்டான். அப்போ நேருவும் சினிமாவும் டெல்லியில் சந்திக்கிறாங்க. கருணாநிதி எதுவுமே சொன்னார், நேருவோ மனைவியை இழந்தவர், கமலா நேருவை இழந்தவர். சினிமா பண்டாரநாயக்காவோ இழந்தவர், இவர் மனைவியை இழந்தவர், அந்தம்மா கணவனை இழந்தவர். எவ்வளோ வக்கரம் பாருங்க. தொழிலே உதாண்டாவும் தொழில், கருணாநிதி தொழில. அப்போ 2 பேரும் 2 மணி நேரம் என்ன செய்திருப்பார்கள்? யார் சொன்னது? கருணாநிதி என்ற கயவன் சொன்னது. அப்போ இதே பேரை இப்போ சொல்றான். நாளைக்கு சட்டசபை ஸ்டார்ட் ஆக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் ஆகிற நிலைகளில் இன்னைக்கு இந்த கைது நடவடிக்கை வருது அப்படின்னா, ஒரு பட்ஜெட் தாக்குதலில் எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இந்த கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களா? அது லாஜிக் இருக்கா? இல்லைங்க, அதாவது நாளைக்கு பட்ஜெட் இருக்குன்னா இது உதயநிதிக்கு தெரியுமா தெரியாதா? பட்ஜெட் உரை மக்களுக்காக உனக்கு ஓட்டு போட்டிருக்கான், 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். நீ தானே செக்ஸு பாலியல் அடுத்தவனையும் அடுத்த ஒரு நடிகையும் ஒரு முதலமைச்சரும் இணைத்து பேசுகிற அறிவில்லை உனக்கு? நீ நிவேதா பெத்ராஜோட அந்த புறத்தில் சல்ஜா பண்ணின்னு எவனா பேசுகிறானா? இல்லை தாரா நயனோட சல்ஜா பண்ணி எவனா பேசுகிறானா? உன்னுடைய தொழில் என்ன? எத்தனை நடிகைகள், எத்தனை அந்த புறம் கூட்டாளி டவுசர் பைஸு, சோமா செட்டில் என்ன நடந்தது? இங்கிலீஷ் படம் 4 எடுக்கலாமே. அத்தனை பாலியல் வக்கரம் எல்லா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உன் கூட்டாளி டவுசர் பைஸ் பேக் வாங்கி கொடுத்தான் ஒரு நடிகைக்குன்னு செய்தி வந்தது. நீங்கள் சோமா செட்டு பல கதைகளை சொல்லுமே. எத்தனை பாலியல் பெண்கள், நடிகைகள், குத்தாட்டம், சாராயம், விபச்சாரம், இதெல்லாம் யார் பேசுவா? இங்கே இருக்கிற ஊடக விபச்சாரியோடு பேச மாட்டானே, பாப்பா பயலுக்கு பேச மாட்டானுங்களே. என்ன காரணம்? திமுகவை கருணாநிதியை எதிர்ப்பதற்காக ஆர்எஸ்எஸ் சில பாப்பா பயல்களை உருவாக்கி விட்டுருக்கு. அவன் இதை கூட பேசுறது இல்லையே. ஏன்? அரசு விளம்பரம் வந்த பிறகு இந்த பயலுக்கு போகிறான், திமுக தான் வரும். ஜென்ராம் இன்றாம் உட்பட அத்தனை பாப்பா பயலுக்கு பூரா திமுக தான் வரும்னு பேசினானே.
இன்னைக்கு கருணாநிதியை பேசுகிற அத்தனை பயல்களும் இன்னைக்கு பேசுகிறவன் அன்னைக்கு பேசியிருக்கணுமா இல்லையா? சோபா செட் என்ன நடந்தது? ரத்தீஷ் தான் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபரை போட்டான், ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபரை போட்டான், வந்துதான் இல்லையா செய்தி? அப்பெல்லாம் இப்போ எவனும் பேசலையே, ஊட விபச்சாரிகள் பேசலையே. இன்னைக்கு பட்ஜெட் வருது, பட்ஜெட் வரும்போது கைது. என்ன பட்ஜெட் வருது? எத்தனை பட்ஜெட் வந்தது? என்ன நடந்தது? போன வருஷம் திமுக போட்ட பட்ஜெட்டு அதே தாவேக்கெல்லாம் போட போகிறான். நான் எத்தனை பட்ஜெட்டு கூட்டத்தொடர் நான் இருந்திருக்கேன், ஒன்றும் இருக்காது. அட்டை மாறி இருக்கு. எது முதல்ல ஸ்டாலின் இருந்திருப்பார், இப்போ விஜய் இருக்க போகிறார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? எத்தனை ஏழைவாழைக்கு என்ன தாட்கோ நிதி பல ஆயிரம் கோடி திரும்பி போயிடுச்சு. டெல்லிக்காரன் கொடுத்தது எது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாட்கோ நிதி பல கோடி திரும்பி போயிடுச்சு. ஏதாவது போட்டீங்களா? இதான் பட்ஜெட்டு. எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் எதை நினைக்கிறானோ அதுதான் இங்கே பட்ஜெட். கார்பரேட் முதலாளிகள் காவிரி தூர்வாரியதாக 200 கோடி ரூபாய் வேலு துறையில் டிவி திருமாவேளை தூர்வாரிட்டு போயிட்டார். இதெல்லாம் வருமா பட்ஜெட்டில்? எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னைக்கு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு அசிங்கங்கள், பாலியல் வக்கரங்கள் எல்லாம் தான் அரசியல். நீங்கள் எம்ஜிஆர் இறந்து போன பிறகு அதன் பிறகு வந்த பூரா பழைய எம்எல்ஏக்களுக்கு, அமைச்சர்களுக்கு செட்டப் வேலை பார்த்துட்டு இருந்தவன், கார் டிரைவர் வேலை பார்த்தவன் அத்தனை பேர் எம்எல்ஏ வேண்டாம். பட்டியல் வாசிக்கட்டுமா? நித்தீஷ் என்ன மார்க்ஸ், ஏங்கல்ஸு, லெனினோட இல்லை கொண்டம்பள்ளி சீதாராமையோட ஆந்திரா அடர்ந்த காட்டில் போராடணும்னா ப்ராடு பையன் நித்தீஷ் எம்பியா தானே திமுகவில். இப்போ லேகியை விற்கிற ஜெயதுரை எம்பியா இல்லையா? எவன் 50 கோடி கொடுத்தாலும் திமுகவில் எம்பி நாடாளுமன்றத்துக்கு போயிடுவான். இதான் மக்கள் சேவை. மானம் கட்ட பயிலுவான். அப்போ உனக்கு விஜய் முதலமைச்சர் நாற்காலிகள் இருப்பது ஜீரணிக்க முடியல. அப்பா, மகன், அம்மா, 3 மச்சான் 3 பேருக்கு ஜீரணிக்க முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் மேகதாது தண்ணி வராது, காஞ்சி போயிடும், வறண்டு போயிடும் நினச்சிங்க. கபினி ஆனால் உடஞ்சி போயிடும், அவனே திறந்து விட்டான். அப்போ இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத உதயநிதி, நிவேதா பெத்ராஜ், தாரா 9 இப்படி பல பட்டியலில் தொடர்பு வைத்திருந்த இந்த களிசடை, உன் தாத்தாவும் களிசடை, கொப்பனும் களிசடை, நீயும் களிசடை. அதனால இந்த எதிர்க்கட்சி தலைவராக உனக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுத்த மக்கள்கிட்ட எதை பற்றி பேசுகிற? பிந்துவை பற்றி பேசுவதா? பாலியல் வக்கரங்களை பற்றி பேசுவதா அரசியல்? அப்போ ஒரு தாத்தா பேசுனது, கொப்பன் பேசுனது, ஒரு டிவியில் அப்போ தூர்தர்ஷன் செய்தி வாசிக்கிற அந்த செய்தி வாசிப்பாளரை கடத்திட்டு போன பயலுக்கு தான்டா. இந்த நாட்டில் ஒரு பய அதை பற்றி கேட்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வரைக்கும் இருக்கான். மானம் கெட்ட பயிலுவ. ஏன் போய் அவன் காலடியில் போய் நின்று எம்எல்ஏ ஆகணும், 2 சீட்டு 4 சீட்டு. இதுக்கு தான் எந்த அரசியலையும் எவனும் பேசுறது இல்லை. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து 2001 நினைக்கிறேன் ஆட்சிக்கு வந்தோடனே கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது செஞ்சாங்க. அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளே அன்னைக்கு அதுக்கெல்லாம் பெரிய அளவில் கண்டனம்லாம் தெரிவித்தாங்க. இப்போ இன்றைக்கு அந்த பழிவாங்கும் அரசியல் அப்படிங்கிறது சமீப காலமாக இல்லாது. நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிட்டு இருக்குன்னு. இப்போ அதெல்லாம் உடஞ்சி மீண்டும் வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்கட்சி தலைவர்களை கைது பண்ணுறது, அந்த கலாச்சாரம் மீண்டும் தொடங்குதுன்னு பார்க்கலாமா? இல்லைங்க, இது நீ கேட்குற கேள்வியே முதல்ல தப்பு. ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ செக்ஸ் பண்ற, அதான் அடுத்த அதுக்கு பேரு ஒரு நடிகையோடு விபச்சாரம் பண்ற, இதுதானே இதுக்கு கேள்வி. அதான கேள்வி. இது எப்படி பழி வாங்குறதா இருக்கும்? இது பழி வாங்குறதா? உனக்கு ஒரு நடிகையோடு ஒரு முதலமைச்சரை நீங்க பாலியல் வக்கரத்தை சொல்லுகிற இந்த புது மேடையில உனக்கு குண்ட சடத்தில் அடைக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. இல்ல அதான் இதையே ஜெயலலிதாவையோ கருணாநிதியோ சொல்லி இருந்தால் அவன் அன்னைக்கே குண்ட சட்டம். ஓகே, இது சட்ட கடமையை செய்யுமே தவிர பழி வாங்குதல்ங்கிறது இந்த திராவிட இயக்கம் சொன்னது. திருட்டி ஜெயிலுக்கு போயிடுவான், பழி வாங்கிட்டான். செந்தில் பாலாஜி எல்லாம் தூக்கில போட்டிருக்கணும். செந்தில் பாலாஜியை பழி வாங்குறதா? இது இந்த திராவிட இயக்கம் ஊட்டக விபச்சாரிகள், விபச்சாரமே பண்ற பயலுங்க, பச்சை விபச்சாரம். இதை என்ன போடுவான்? பழி வாங்கினார். செந்தில் பாலாஜி மக்கள் சொத்தை பல 1000 கோடி திருடி வச்சிருக்கான். இது பழி வாங்குறதா? அவனை 2 குண்ட சடத்துல தூக்கல, அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கல தொங்க விட்டுருக்கணும். எங்க தூக்கி ஐரோப்பாவில் தொங்க விட்டுருப்பான், அரபு நாட்டில் அப்படியே தொங்க விட்டுருப்பான்.
மக்கள் சொத்தை கொள்ளை இங்க இதுக்கு என்ன பேரு? மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிறவனுக்கு பேரு பழி வாங்கினார். இவனும் திருட அவனும் திருட. அதனால இவன் கேஸ் போட்டாலும் அவன் பழி வாங்குறாங்கிறான், அவன் கேஸ் போட்ட இவன் 2 பேரையும் தூக்கில் போடணும். மக்கள் சொத்து 500 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பென்சிலின் ஊசி இல்லாம சாவறதை போய் பாருங்க. ஜிஹெச்ல 50 ரூபாய் பென்சில் ஊசி இல்லாம எத்தனை பேர் சாவறான்னு போய் பாருங்க. அப்போ இவன் பல லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான். இவனுக்கு பேரு, இவனை கைது செய்தால் பழி வாங்குறது. அதுக்கு பேரு சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். ஒரு முதலமைச்சரை வல்கரா பேசுறான், இவனை பழி வாங்குறது. அதுக்கு பேரு உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவர். 2வது விஷயம், ஒரு முதலமைச்சர் யாரா இருக்கட்டும், இது 1.5 கோடி மக்களுடைய பிரதிநிதி, 1.5 கோடி மக்களுடைய பிரதிநிதியை ஒரு நடிகையோடு கீழே இருக்கிற தொண்டர்களை வச்சு கத்த சொல்லி, திரிஷா கத்த சொல்லி, இந்த கேள்வியில செட்டப்பு. இப்போ 12 மணிக்கு அவசர வழக்காக இது வர இருக்கு. என்ன நடக்கும்? நீதிமன்றத்துடைய பார்வையில் நீதிமன்றத்தில் வெளியே வந்துருவோம், அவ்வளவுதான். நீதிமன்றத்தில் வெளியே வந்துருவா. ஏன்னா திமுக வழக்கறிஞர் பிரிவு அவ்வளவு வலுவா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல திருடன் செந்தில் பாலாஜியை காப்பாத்துறக்க 10:30 மணிக்கு முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 11:30 மணிக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வந்துருச்சு. 3 சீனியர் வக்கீல், ஒரு வக்கீலுக்கு 10 லட்சம் ரூபா, 30 லட்சம் ரூபா ஃபீஸு. அப்பவே நிற்கிறாங்க. நீதிபதி கேட்கிறார், அதாவது நீதிபதி மீனான பழைய செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்காங்க. அந்த அம்மா நான் அந்த வழக்கு எடுக்க மாட்டேன், நாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு போகுது 12:30 மணிக்கு. யாராவது பண்ண முடியுமா? நீங்களாலும் பண்ண முடியுமா? திருடி வச்சிருக்கான், அவ்வளவு பல ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்கான். நீங்களாலும் முன்சிப் கோர்ட்டுக்கு போக முடியுமா? ஏழவாழ முன்சிப் கோர்ட்டுக்கு போக முடியுமா? செந்தில் பாலாஜி திருடி வச்சிருக்கிற பல ஆயிரம் கோடியை காப்பாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றத்துடைய கதவு 1/2 மணி நேரத்தில் தட்டுறான். நீங்களாலும் தட்ட முடியுமா? ஏழவாழ தட்ட முடியுமா? எனக்கு ஒரு ஹேண்டிகேப், நடக்கவே முடியாதவன் தன்னுடைய வீட்டை இடிச்சிட்டான்னு 1 வாரமாக கத்துறான். என்ன ஒன்றும் பண்ண முடியல. 1 வாரமாக கத்துறானுங்க. நடக்கவே 2 காலே இல்லை. அவன் மட்டும்தான் இருக்கான். அவனுடைய வீட்டை ஒரு பெரிய கல்லூரி நிறுவனம் உடச்சி எடுத்துட்டு கேட்டை கட்டிட்டான். RI சப்போர்ட்டு, VO சப்போர்ட்டு, தாசில்தார் சப்போர்ட்டு, ஒன்றுமே பண்ண முடியல. அவனுக்கு நீதியே கிடைக்கல. எத்தனை அப்போ உங்களுக்கு நீதி எப்போ கிடைக்குது? 1/2 மணி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கிடைக்குது. அப்போ அதே போல தான் திமுகவுடைய சட்ட பிரிவு உடனே முன்ஜாமீன் வாங்கிடுவோம், வெளியே வந்துடுவோம். 5 வழக்கு போட்டா 6 வழக்கு. ஆமா, 6 வழக்கு போட்டு குண்டர் சட்டத்தில் அடைத்தால் மட்டும்தான் இந்த ஒரு முதலமைச்சரை நீங்க எவ்வளவு வக்கரமா விந்த வெளிய முடியாங்கிறான். அதான வேற அதுக்கு மேல என்ன இருக்கு? அதான் தண்ணி. அப்போ இந்த இவ்வளவு கேவலமாக பேசிய உதயநிதி 6 மாச காலம் சிறையில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாதான் சிறைவாசம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, சிரமம்னா என்ன, நீங்க போடுற போலி வழக்கில் எத்தனை பேர் குண்டர் சட்டத்தில் அடைபட்டு கிடக்கிறா, இதெல்லாம் அப்பதான் தெரியும். ஸ்டாலின் குண்டர் சட்டத்துக்கு போகணும். எப்படி வீரபாண்டி ஆறுமுகம் 7 கொலை பண்றான். எங்க சேலத்தில் ஒருத்த வரை காத்திருந்து வெட்டுறான். போலீஸ் காவலோடு கொலை செஞ்சான். அதனால இயற்கை தண்டிச்சு வீரபாண்டி ஆறுமுகம் செத்தே போயிட்டான். அதே போல இதற்கு தண்டனை குண்டர் சட்டம் மட்டும்தான். நீங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அவசர வழக்குல கருத்துக்கு நிறுத்தி நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.